மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திண்டிவனத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் எந்தெந்த திட்டங்களை இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார், என்ன நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது? வணக்கம். மாவட்டம் தோறும் முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் ஏற்கனவே நிறைவுற்ற திட்டங்களையும் தெரிந்து வைத்து வருகிறார். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பயனாளிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் பூங்காவிற்கு சென்று அங்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 10,000 முகாம்கள் நிறைவு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 10,000 முகாம்களில் நலத்திட்ட பயனாளிகள் மற்றும் 1,80,000 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பணிகளும், அதே போல என் கனவு என் எதிர்காலம் என்று இணையதளத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தும் அதே போல புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடர்ச்சியாக ஆற்றி வரும் நிலையில் தற்போது இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஏற்கனவே முதலமைச்சரால் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய எளிதாக தங்களுடைய இருப்பிட சான்று, சாதி சான்று, பட்டா உள்ளிட்ட சான்றிதழ்களை எளிதாக பெறுவதற்கும், அதே போல மகளிர் உதவித்தொகையை எளிதாக பெறுவதற்கும் ஒவ்வொரு தெருகளிலும் அங்கே முகாம்கள் தமிழகம் முழுக்க 10,000 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக சென்று பொதுமக்கள் அங்கே விண்ணப்பிக்கும் பட்சத்தில் எளிதாக அந்த சான்றிதழ்களை கிடைப்பதற்கு அரசின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டத்தின் அடிப்படையில் இதுவரையும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பட்டிருக்கிறார் என தமிழ்நாடு சார்பில் அறிவிப்பு வெளியிட செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக வருவாய் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்தந்த முகாம்கள் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கான எளிய முறையில் அந்த சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வந்தது. எனவே இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது முதலமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் அடிப்படையில் 10,000 முகாம்களுடைய நிறைவு விழாவை விழுப்புரத்தில் நடத்துவதற்காக விழுப்புரம் சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் அங்கு சாலையில் இருபுறமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அணிதிரண்டு வந்து முதலமைச்சரை வரவேற்றும் தங்களுடைய திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்தும் வருகிறார்கள். அதன் அடிப்படையில் முதலமைச்சர்கள் இன்றைய தினம் திண்டிவனத்துக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு புதிய திட்டங்களை முதலமைச்சர்கள் அறிமுகப்படுத்தவும் இருக்கிறார்கள். எனவே அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திண்டிவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியை முதலமைச்சர்கள் அறிவிப்பார்கள். அதே போல கூடுதலாக திட்டங்களையும் அறிவிக்க இருக்கிறார்கள். எனவே புதிய அறிவிப்புக்கு ஒரு முதலமைச்சர்களை தங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அணிதிரண்டு வந்து சாலை ஓரத்தில் நின்றபடி அவருக்கு வாழ்த்தும் நன்றியும் கூறியும் கையசைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.